அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சமீர் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்போ இஸ்லாமிய மாதம் 12 மாதம் இருக்கிறது. அந்த 12 மாதத்திலையும் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? அந்த 12 மாதத்திலையும் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், அமல்கள் என்ன? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய வருட கணக்கில் முஹர்ரம் அப்படிங்கிறது முதல் மாதமாக ஹிஜ்ரியில் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வச்சுருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தளவுக்கு அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் முஹர்ரம் 9, 10 நோன்பு பிடிப்பது சுன்னத்தான ஒரு நோன்பாக இருக்கிறது. அதுபோக இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் இந்த முஹர்ரம் மாதமும் இருக்கிறது. அதாவது போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. முஹர்ரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹருல்லா, இது அல்லாஹ்வுடைய சஹருல்லாஹி முஹர்ரம், முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் அது சொல்கிறாங்க. அடுத்து இந்த சபர் மாதம், சபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு அதில் எந்த ஒரு சிறப்பு சம்பந்தமாகவும் சொல்லப்படலை. ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் தான் நோய்வாய்ப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த ஒரு மாதத்தை கணக்கில் கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை பீடையான ஒரு நாள், ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கடைசி புதனை பீடையான நாள், அதுக்கு சில வழிபாடுகள் செய்யணும், மாயிலையில் கரைச்சி குடிக்கணும், புல்லில் போய் மிதிக்கணும், இப்படியான பல மூட நம்பிக்கைகளையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் செஞ்சு வராங்க. இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபர் மாசத்துல தான் நோய்வாய்ப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. ஆனால் இறுதியாக நோய்வாய்ப்பட்டார்கள் ஏன்னா ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறாங்க. அப்போ அந்த மாசத்தில் நோய்வாய்ப்பட்டார்கள்ங்கிற தகவல் தான் இருக்கிறது. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ தடவை நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, சிரமப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் புனித பீடை மாதம்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன மாசத்தை பீடை மாதம்னு சொல்லலை. சபர் மாசத்தை என்ன செய்கிறாங்க, பீடைங்கிற பேரில், ஒடுக்கத்து புதன்கிற பேரில் மார்க்கத்தில் இல்லாத ஒரு வழிபாடுகளையும் செய்து கொண்டிருக்காங்க. அது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். புதிய வழிமுறை அப்படிங்கிறத விளங்கணும். இதுபோக இந்த மார்க்கத்தின் பெயரால் பொய் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோ நகசு என்றான் குர்ஆனில. இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது இந்த சபர் மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமையை அல்லாஹ் குர்ஆனிலே பீடையான நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அடுத்து ரபியுல் அவ்வல், அந்த ரபியுல் அவ்வலை பொறுத்தளவுக்கு இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு எந்த சிறப்பும் இல்லை. ஆனால் இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி அதுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. பிறந்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹேப்பி பர்த்டே கொண்டாடுறது, கேக்கு வெட்டுறது, அதுபோக அந்த மௌலிது பாடல்களை உட்காந்து இணை வைக்கக்கூடிய பாடல்களை படிக்கிறது, பள்ளிவாசல் உட்காந்து படிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்தார்கள் என்பதற்கு தான் ஆதாரம் இருக்கே ஒழிய ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்களுக்கு ஆதாரம் இல்லை. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த விஷயம் எப்படி அப்படின்னா, ரபியுல் அவ்வல் பிறை 12 மரணித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏற்கத்தக்க செய்திகள் இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததா ரபியுல் அவ்வல் பிறை 12 அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். அப்புறம் ரபியுல் ஆஹிர், இந்த ரபியுல் ஆஹிர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு மாதமாக நம்ம சமுதாயத்தில் கருதப்படுது. இரண்டு அகில உலகத்தினுடைய வழிமார்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடியது மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர் பிறந்தாரு. அவர் உலக மக்கள் வழியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நமக்கு தெரியவும் செய்யாது. வழியாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இவர் பெரிய அகில உலகத்தினுடைய வழிமார்களுடைய தலைவர். இவருடைய பாதம் அனைத்து வழிமார்களுடைய பிரடியிலையும் இருக்கிறது. இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சு அவர் மேலே கட்டுக்கதைகளையும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. இவர் பிறந்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியவும் செய்யாது, அது நமக்கு தேவையும் கிடையாது. அதனால் இந்த மாதத்திற்கு அந்த சிறப்பு இருக்குது, இந்த சிறப்பு இருக்குன்னு ரபியுல் ஆஹிருக்கு சொல்வார்களே, ஆனால் அதில் ஒரு சிறப்பும் கிடையாது. இந்த மாதத்துக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்ல கிடையாது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அதுபோக ஜமாத்துல் அவ்வல், அதில் அதுலேயும் எதுவும் இல்லை, நம்ம அறிஞ்ச வரைக்கும் அதில். அதே மாதிரி ஜமாத்துல் ஆஹிரில் தமிழகத்தின் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய அவுலியாக்களின் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய சாவுல் ஹமீது பிறந்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த பள்ளிவாசல் உட்காந்து மௌலுது ஓதுறது, மொய்தீன் மௌலுது, அந்த ரபியுல் ஆஹிரில் மொய்தீன் மௌலுது ஓதுவாங்க. அதெல்லாம் சிறுக்கான ஒரு வரிகளை கொண்ட ஒரு பாடல்கள். பள்ளிவாசல் பாட்டு படிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை பாடுவதை தடுத்தார்கள் என்று அபுதாவுதுல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. அதுக்கு மாற்றமாக இஸ்லாத்துக்கு எதிராக பாடல்களை பள்ளிவாசல் உட்காந்து படிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது மாதிரி ரபியுல் ஆஹிரில் இந்த சாவுல் ஹமீது அவர் பிறந்தார் என்று சொல்லி அதுக்கு என்ன செய்கிறாங்க, பாட்டு படிக்கிறது, மௌலுது ஓதுறது, கந்தூரி கொடுக்குறது, குர்பானி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய மார்க்கத்தில் இல்லாத. அதே மாதிரி இந்த ரபியுல் ஆஹிருக்கு இந்த கந்தூரி, மொய்தீன் கந்தூரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக என்ன செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த அதாவது ஜமாத்துல் ஆஹிரில் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரியான மௌலுது பாடல்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு பாடல்களை உண்டாக்கி வச்சு பள்ளிவாசல் உட்காந்து படிக்கிறது, அது மாதிரி கந்தூரி கொடுக்கறது, அது மாதிரி அந்த தர்காக்களில் திருவிழாங்கிற பேரில் கோயில் குளங்களில் இல்லாத அளவுக்கு என்னது தர்கா தலங்களில் கொடி ஏற்றுறது, அது சந்தனம் பூசுறது, விளக்கில் எண்ணெயை ஊற்றி நக்கிறது போன்ற பல்வேறு காரியங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இந்த ரஜபு மாதத்தை பொறுத்தளவுக்கு அதுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான சிறப்புகள் சொன்னதாக எந்த செய்தியும் கிடையாது.
ஆனால் இவங்க வந்து இந்த ரஜபு மாசத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜிற்கு போனார்கள் என்று சொல்லி அதில் ஒரு நோன்பு மிஹ்ராஜ் நோன்புங்கிற பேரில் பிடிக்கிறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளதில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜிற்கு போனது என்பது உண்மை. அது ரஜபு மாசத்துல தான் போனார்கள் என்பதற்கோ, போயிட்டு வந்தவுடன் நோன்பு பிடித்தார்கள் என்பதற்கோ, நீங்களாம் நோன்பு பிடிங்கள் என்று சொன்னதற்கோ எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் பார்க்கணும். அதுபோக வந்து ரஜபு அந்த சவுபான் மாதம் அதில் வந்து சவுபானில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த பராத் இரவு அப்படிங்கிற பேரில் பிறை 15 அதாவது பிறை 15 வந்து பராத் இரவு அதுக்கென்று நோன்பு நோக்கிறது, மற்ற வழிபாடுகள் 3 யாசின் ஓதி பார்சல் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் செய்கிறார்கள். இதற்கும் ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. அதுக்கு பிரத்யேகமான எந்த ஒரு வழிபாடுகளும் கிடையாது. அதே மாதிரி வந்து ரமலான் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரே மாதம் என்பது ரமலான் தான். ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் வந்து ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது என்று நமக்கு சொல்கிறது. அதுபோக அந்த ரஜபு மாதம் சம்பந்தமாக நம்ம சிறப்பு இல்லைன்னு சொன்னோமா இல்லையா? அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது. அந்த புனித மாதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 4 மாதங்கள் சொல்லப்படுதா இல்லையா? அதில் முஹர்ரம் நம்ம மேலே சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து ரஜப் அப்படிங்கிற ஒரு மாதமும் புனித மாதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அல்ல 4 மாதங்கள் புனித மாதங்கள்ங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதமும் புனித மாதம், அதில் போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. இடையில வரக்கூடிய மாதம் இந்த மாதம் தான். அதுக்கப்புறம் வந்து என்னது ரமலான், அதில் வந்து நம்ம ரஜபு சவுபான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ரமலானில் சொல்லியாச்சு. சவ்வால் மாதத்தை பொறுத்தளவுக்கு ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் சவ்வால் மாதத்தில் வந்து 6 நோன்பு பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழமையாக்கி இருக்கிறாங்க. அந்த 6 நோன்பு வந்து பிடிக்கக்கூடியவர் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நோன்பு, ரமலானை தொடர்ந்து யார் 6 நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் வருஷம் ஃபுல்லாக நோன்பு பிடித்தவர்கள். இப்படி ஒவ்வொரு வருஷமும் செய்யக்கூடியவர் வந்து காலமெல்லாம் நோன்பு நோற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் துல்கஹதா, இந்த துல்கஹதாவை பொறுத்தளவுக்கு இதுவும் வந்து அந்த 4 புனித மாதங்கள் அப்படிங்கிற மாதத்தில் உள்ள ஒரு மாதம். அப்புறம் துல்ஹஜ்ல வந்து முதல் 10 நாளுக்கு உள்ள சிறப்பு இருக்கிறது. அரஃபா நோன்பு பிறை 9ல் அரஃபா நோன்பு இருக்கிறது. ஹஜ் பெருநாள் இருக்கிறது. அது மாதிரி ஹஜ் என்ற ஒரு வணக்க வழிபாடுகள் இதில் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் என்னது இந்த மாசத்துல இருக்கிறது. இதான் அந்த மாசத்துல சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது முஹர்ரம் மாசத்துல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டு அதுக்காக நோன்பு பிடிக்கக்கூடிய நாள். சபர் மாசத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு நோய்வாய்ப்பட்டு இவங்க சொல்லக்கூடியது நோய்வாய்ப்பு கிடையாது. இந்த கடைசி புதன்கிழமையை பீடை என்று சொல்லக்கூடிய அதுக்கு ஆதாரம் கிடையாது. அது மாதிரி ரபியுல் அவ்வல்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதற்கு இந்த ஆதாரம் கிடையாது. அதில் மௌலிது ஓதுறதோ பிறந்தநாள் கொண்டாடுறதோ அதுக்கும் இஸ்லாத்துக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது. அதுபோக வந்து ரபியுல் ஆஹிர் மொய்தீன் அப்துல் காரி ஜிலானி கந்தூர் கொடுக்கறதுலேருந்து அந்த அவருக்காக செய்யக்கூடிய எந்த வழிபாடுக்கும் மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. அது மாதிரி ஜமாத்துல் அவ்வலை வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எதையா உண்டாக்கிடுவாங்க. அதுபோக வந்து ஜமாத்துல் ஆஹிர் சாவுல் ஹமீது பிறந்தாருன்னு சொல்லிட்டு இந்த தர்கா தலங்களில் கொடியேற்றி அந்த மாதிரி செய்யக்கூடிய இதை பார்க்குறோம். ரஜபு மாதம் புனித மாதத்தில் ஒன்று. ஆனால் அந்த ரஜபுல மிஹ்ராஜ் போனார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அது மாதிரி வந்து சவ்வால் மாதத்தில் வந்து அந்த பராத் இரவுன்னு சொல்கிறாங்களே, சவ்வான் மாதத்தில் சொல்கிறாங்களா இல்லையா, பராத் இரவு, அதுக்கு இந்த ஆதாரம் கிடையாது. ரமலானில் முக்கியமான மாதம் சவ்வால் 1, அதாவது பெருநாள். அதில் தொடர்ந்து 6 நோன்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதும் துல்கஹதா புனிதமான மாதங்களில் உள்ளது. துல்ஹஜ் சிறப்பு, ஹஜ் என்ற ஒரு வணக்கமும் அந்த 10 நாளுக்கு உரிய சிறப்புகளும், அதே மாதிரி ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய நோன்பு நோர்க்கு தடை செய்யப்பட்ட நாட்கள், இந்த மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்கிறது. இதான் அந்த மார்க்கம் இந்த மாதம் சம்பந்தமாக உள்ள விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.